ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம், உற்பத்தி திறன், அன்றாட மக்கள் வாழ்க்கை இவை அனைத்திற்கும் மையமாக இருப்பது மின்சாரம் மற்றும் சக்தி வளங்களாகும். மின்சாரம் இல்லாமல் ஒரு நவீன நாட்டின் வளர்ச்சி என்பது சாத்தியமற்ற விடயமாகும். ஆனால் கடந்த 7 தசாப்தங்களாக இலங்கையின் எரிசக்தி துறை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது. நிர்வாக குறைபாடுகள், திட்டமிடல் இன்மை, கடன் சுமைகள் மற்றும் செயல்திறன் குறைவு ஆகிய காரணங்களால் ஒரு காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கான முதுகெலும்பாக இருக்க வேண்டிய துறை மெல்ல மெல்ல நாட்டிற்கும் மக்களிற்கும் ஒரு பொருளாதார சுமையாக மாறியது. இந்த பின்னணியில் மின்சாரத்துறையில் மாற்றம் அவசியம் என்ற கருத்து பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான மின்சார வாரியத்தின் பகுதிகளை முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கில் அதை 12 பகுதிகளாக பிரித்து விற்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. அந்த திட்டம் பல தரப்பினரிடையே கடும் விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் உருவாக்கியது. இதன் பின்னர் அரசியலில் முறைமை மாற்றத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் ஒரு முக்கியமான உறுதிப்பாட்டை மக்களிடம் வழங்கியது. அதாவது இலங்கை மின்சார வாரியத்தின் அரசுடைமையை விற்க மாட்டோம் என்பதே அந்த வாக்குறுதி. மின்சார வாரியம் நாட்டின் பொது சொத்து என்றும் அது மக்களின் நலனுக்காகவே செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இப்போது அந்த உறுதிப்பாட்டை பாதுகாக்கும் வகையில், ஆனால் அதே சமயம் துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மின்சார வாரியத்தை விற்காமல் அதன் சேவைகளை 6 தனித்தனி நிறுவனங்களாக பிரித்து நிர்வகிக்கும் புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 6 நிறுவனங்கள் மின்சாரம் உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், தேசிய மின்சார அமைப்பு கட்டுப்பாடு, ஊழியர் நலநிதி நிர்வாகம் மற்றும் புதிய எரிசக்தி முதலீடுகள் போன்ற முக்கிய துறைகளை தனித்தனியாக கவனிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒவ்வொரு துறையும் தன்னிச்சையான பொறுப்புடன் செயல்பட்டு அதிக திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் பணியாற்ற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மறுசீரமைப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று தற்போதைய பணியாளர்களின் திறனை அதிகரிப்பதும் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதும் ஆகும். மேலும் நாட்டின் வளர்ச்சியுடன் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதும் இந்த மாற்றத்தின் முக்கிய இலக்காகும். இன்றைய உலகம் வேகமாக தகவல் சேமிப்பு மையங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் காலத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய யுகத்தில் மின்சார தேவையும் மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவையை எதிர்கொள்ள இலங்கை தன்னுடைய சக்தி உற்பத்தி திறனை விரிவுபடுத்த வேண்டியது அவசியமாகியுள்ளது. அதே நேரத்தில் நீண்டகால பார்வையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களான காற்றாலை, சூரிய ஆற்றல் மற்றும் நீர்மின் உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் திட்டங்களும் இந்த மறுசீரமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகின்றன. எனவே இந்த புதிய மாற்றம் ஒரு சாதாரண நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, இது இலங்கையின் எரிசக்தி துறையை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற வகையில் மறுசீரமைக்கும் ஒரு நீண்டகால பயணத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. நாட்டின் பொருளாதார இதயமான சக்தி துறை மீண்டும் வலுவாக துடிக்கத் தொடங்கும் நாளை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது விதி எப்படி இருந்தாலும் மன உறுதியுடனும் தொடர்ச்சியான முயற்சியுடனும் செயல்பட்டால் அதன் பலன் நிச்சயம் கிடைக்கும். இதே நம்பிக்கையுடன் இலங்கையின் எரிசக்தி துறை புதிய எதிர்காலத்தை நோக்கி தனது பெரிய எதிர்பார்ப்புடன் தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளது.